இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கு இடையே துபாயில் நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை சுட்டிக்காட்டி பாகிஸ்தானுடன் இந்திய கிரிக்கெட் அணி விளையாடக்கூடாது என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய போராட்டத்தில் பிரதமர் மோடி மற்றும் ஜெய்ஷாவிற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி பிசிசிஐ உருவ பொம்மையை எரித்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தொலைக்காட்சி பெட்டிகளை சாலையில் போட்டு உடைத்தும் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் உருவ பொம்மைகளை எரித்தும் காங்கிரசார் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை புறக்கணிக்க வலியுறுத்தி அகில இந்திய முஸ்லிம் மஜ்லிஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூரில் வீரமரணமடைந்த இந்திய ராணுவ வீரர்கள் அவமதிக்கப்படுவதாக அவர்கள் முழக்கமிட்டனர். மும்பையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு எதிராக தொலைக்காட்சி பெட்டிகளை உடைத்து சிவசேனா கட்சியினர் ஆவேச போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே துபாயில் நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் டாஸ் வென்று பேட் செய்ய தீர்மானித்தது. டாஸ் போட்ட பின் இரு அணி கேப்டன்களும் கைகுலுக்கிக் கொள்ளும் வழக்கத்தை தவிர்த்தனர். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் பாகிஸ்தான் அணி 9 விக்கெட்டுக்கு 127 ரன்கள் சேர்த்தது. அதிகபட்சமாக தொடக்க வீரர் பர்ஹான் 40 ரன்களும் ஷாஹின் ஷா அஃப்ரிடி 33 ரன்களும் சேர்த்தனர். பின்னர் பேட் செய்த இந்திய அணியில் சுப்மன் கில் 10 ரன்னில் ஆட்டமிழந்தார். மறுமுனையில் அதிரடி தொடக்கம் தந்த அபிஷேக் சர்மா 13 பந்துகளில் 31 ரன்கள் குவித்து வெளியேறினார். திலக் வர்மா 31 ரன்னில் ஆட்டமிழந்தாலும் கேப்டன் சூரியகுமார் ஆட்டமிழக்காமல் 47 ரன்கள் விளாசினார். இதன் மூலம் 25 பந்துகளை மீதம் வைத்து இலக்கை எட்டிய இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. போட்டி முடிந்த பின்னரும் இரு அணி வீரர்களும் பரஸ்பரம் கைகுலுக்கவில்லை. இந்த வெற்றியை இந்திய ராணுவத்திற்கு அர்ப்பணிப்பதாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்தார். இந்தியாவின் வெற்றியை நாட்டின் பல்வேறு நகரங்களில் ரசிகர்கள் கொண்டாடினர். பொதுவாக அரங்கம் நிறைந்து காணப்படும் இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் நேற்று பெரும்பாலான இருக்கைகள் காலியாகவே கிடந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.